பாத்திரமே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் இப்பாதுகாவலியான உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது அன்னையுடைய திருக்கொடி பாடலானது ஒளிபரப்பப்படுகிறது. எண்ணில்லா வரங்களை தன்னகம் கொண்ட தன்னிகரில்லா பார்ப்புகழடைய பட்டொளி வீசி உன் திருக்கொடிவானில் பறக்குதம்மா. உன் திருமுகம் சுடராய் ஒளிருதம்மா. உன் திருமுகம் சுடராய் ஒளிருதம்மா. காவிரி கரையோர பூண்டிலே அம்மாவும் மரியே வாழ்க. பூண்டி மாதாவே வாழ்க. பூண்டி மாதாவே வாழ்க. காவிரி கொள்ளிட கரைகளில் அழகுற வீற்றிருக்கும் இறைவனுடைய அருளை நம் அனைவருக்கும் தாராளமாக பெற்று தந்து கொண்டிருக்கிற பூண்டியனுடைய பெருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்வை இன்று மே 6ஆம் தேதி நிறைவேற்றியிருக்கிறோம். இன்று துவங்குகின்ற இந்த திருவிழா வருகின்ற 14ஆம் தேதி இரவு தேர் பவனியுடனும் மறுநாள் திருப்பலி கொண்டாட்டத்துடனும் நிறைவுக்கு வரும். இந்த வார நாட்களில் இங்கே வந்து
அன்னையிடம் சரணடைந்து தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுகிற அனைத்து பக்தர்களுக்கும் பூண்டி தாய் தன்னுடைய பரிந்துரையால் எல்லா வளமும் நலமும் பெற்று தருவார். அந்த நம்பிக்கையிலே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த விழா நாட்களிலே பக்தர்கள் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னையினுடைய அருள் நம் அனைவருக்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும். சொல்லுவார்கள், பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமலே கொடுக்கும் உறவு அம்மா என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் பூண்டி தாய் அன்னை உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக, அன்னையாக, அம்மாவாக இருந்து நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று அதற்கேற்றவாறு இறைவன் பரிந்து பேசி நமக்கு வேண்டியவற்றை பெற்றுத் தருகிறார். ஆகவே அந்த அன்னைக்கு நன்றி கூறுகிறோம். அந்த அன்னையினுடைய பரிந்தை தொடர்ந்து கொண்டாடுகிறோம். குறிப்பாக இன்றைய நாட்களில் உலகில் அமைதி நிலவும், போர் சூழ்நிலை எல்லாம் மாறி ஏழை எளிய மக்கள் எழுச்சி பெறவும் வாழ்வு பெறவும் வேண்டி அன்னை வழியாக இறைவனிடம் நம்முடைய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.